இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ராப்பொழுதில் ஒரு சங்கீதம் வாசிக்கிறேன். ஒன்றாம் வசனம். சங்கீதம் 41 சங்கீதம் 1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சிறுமைப்பட்ட போது கர்த்தர் அதை சிந்திக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கான ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம், பிரச்சனை, போராட்டங்கள் வருகின்ற பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. இயேசுவானவர் விடுவிப்பாராக. நம்ம கஷ்டங்கள், பிரச்சனை ஆண்டவர் எல்லாம் தெரியும். நம் கவலைகள், கண்ணீர் எல்லாம் வச்சு ஆண்டவர் மாற்றி போடுவார். தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பாராக. தீங்கு நாளில் அநேக கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள் நாளில் இயேசுவானவர் விடுவிப்பார். இப்போது தீங்கு ஒரு நாளில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவற்றையெல்லாம் விடுவிப்பாராக. கர்த்தர் அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், சுனாமி வந்தது, எர்த்குவேக்ஸ் வந்தது. கர்த்தர் நம்மை விட்டு கைவிடவில்லை. அவர் நம்மை ஆசீர்வதித்தார். மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பாடல்கள்லாம் கர்த்தருடைய நம்ம மகிமைக்காக. அநேக வேலைகளில் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் வாய்க்கவில்லை. கர்த்தர் சொல்கிற மகளை நீ ஊழியம் செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். தூசியை உதிரி விட்டு எழும்பு. ஆகவே தூசின்னு நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம கவலைப்படுகிறோம். அவற்றெல்லாம் விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தீங்கு அனுபவி, கர்த்தருக்காக தீங்கு அனுபவி. கர்த்தருடைய சுசிஷ்டருடைய தீங்கு அனுபவின்றார். கர்த்தர் சாத்தானை தங்கள் காலில் மிதித்து போடுவாராக. இந்த ராத்திரி பொழுதில் கர்த்தரை தேடுவோமாக. சத்ருவானவனை கர்த்தர் நசுக்கி போடுவாராக. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புகிறார். சத்துருடைய கிரியைகள்லாம் ஒழிவதாக. சிறு பிள்ளைகளும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதலாக இருக்கணும். அது அவ்வாறாக வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருடம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வருடமெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய எல்லா ஏக்கங்கள், விருப்பங்கள், மனவாஞ்சங்கள் எல்லாம் இயேசுவானவருக்கு தெரியும். அவர் அவற்றையெல்லாம் கொடுப்பாராக. கர்த்தரை மட்டுமாய் காத்த யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, இப்படி கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆசிர்வதிப்பாராக. தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பாராக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமீன், ஆமீன், ஆமீன்.